ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்போம் கற்பிப்போம். இன்றைக்கி நம்ம மோஷனுங்கிற டாப்பிக்கில் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்து அவங்களுக்கு வந்து டீச் பண்ண போகிறேன். ஸோ மேக்ஸிமம் மோஷனுங்கிறதுல டேரக்ட் கொஷின் வராது. நம்ம டேரக்ட் கொஷினை ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். பட் அப்படி இருக்காது. கண்டிப்பாக மோஷன், இந்த ஃபோர்ஸ், இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தாலே போதும். கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு டேரக்ட் கொஷின் இருந்தால் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஓகே, ஸோ வந்து மோஷனில் ப்ராப்ளம் கேட்டால் ஃபோர்ஸில் வந்து டேரக்ட் கொஷின் கேட்பாங்க. ஸோ இப்படி மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டாக கேட்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறதுனா ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ண போகலாமா? ஆல்ரெடி பார்ட் 2 வீடியோவில் வந்து நிறைய நான் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் கிட்ட வந்து நான் செஞ்சு போட்டிருக்கேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். இது பேஸ் பண்ணி தான் எப்படியும் கண்டிப்பாக கொஷின் வரும். ஓகே, மேக்ஸிமம் ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடான சம்ஸ் தான் வர சான்ஸ் இருக்குது. நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். Rahul pedals his bicycle to attain a velocity of 6 meter per second in 30 seconds. Then he applies brakes such that the velocity of the bicycle comes down to 4 meter per second in the next 5 seconds. Okay, calculate the acceleration of the bicycle in both the cases. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராகுல் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து பெடல் பண்ணுறா, பைசைக்கிளை பெடல் பண்ணுறா. 30 செகண்டில் வந்து அவனோட வெலாசிட்டி வந்து எவ்வளோ ரீச் ஆயிருக்குன்னா 6 மீட்டர் பெர் செகண்டு வந்து வெலாசிட்டி ரீச் ஆயிருக்கு. ஓகே, அப்போது அவன் வந்து பிரேக் போடும்போது அது என்ன ஆகுதுன்னா 4 மீட்டர் பெர் செகண்டுக்கு இதாகுது. நெக்ஸ்ட் 5 செகண்டில் அவன் 4 மீட்டர் பெர் செகண்டுக்கு பிரேக் போடும்போது அதோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்குது? 4 மீட்டர் பெர் செகண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஆக்ஸலரேஷனை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெண்டு இதுக்கும், இந்த போத் கேஸஸ்க்கும் ஆக்ஸலரேஷன் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆக்ஸலரேஷனுக்கு ஃபார்முலா தெரியும். ஆக்ஸலரேஷனோட ஃபார்முலா என்னது? A is equal to ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். இது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கிவன் பார்க்கணும். ஸோ கிவனில் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ராகுல் பெடல்ஸ் ஹிஸ் பைசைக்கிள் டு அட்டைன் ஏ வெலாசிட்டி 6 மீட்டர்ஸ் பெர் செகண்ட் இன் 30 செகண்ட். ஓகேவா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு அவன் பெடல் பண்ணும்போது என்ன இருக்குது? இனிஷியல் வெலாசிட்டி என்ன இருக்கும்? U is equal to 0வாக தான் இருந்திருக்கும். ஓகே, அவன் ஃபைனலாக அவன் இது பண்ணும்போது என்ன ஆகுது? 30 செகண்டில் அவனோட வெலாசிட்டியோட இருக்குது 6. அப்போது வந்து இது என்னது? ஃபைனல் வெலாசிட்டி வந்து 6 இருந்திருக்கு. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0வாக தான் இருந்திருக்கும். ஓகே, தென் டைம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க 30 செகண்ட். இது வந்து என்னது? ஃபஸ்ட்டு கேஸ். ஓகேவா? ஸோ போத் கேஸஸும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேஸஸில். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணிட வேண்டியதான். ஸோ A is equal to 6 minus 0 divided by 30. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? 1/5ன்னு வரும். ஸோ அதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 0.2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஓகேவா? ஸோ அடுத்த கேஸ் பார்க்கலாம். செகண்ட் கேஸஸில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவன் இப்படி 30 செகண்டில் அவனோட வெலாசிட்டி வந்து 6 மீட்டர் சொல்லிட்டாங்க. அந்த டைமில் அவன் வந்து நெக்ஸ்ட்டு 5 செகண்டில் 30 முடிச்சு அடுத்த 5 செகண்டில் அவன் வந்து பிரேக் அப்ளை பண்ணும்போது அவனோட வெலாசிட்டி என்னதுக்கு? 4 மீட்டர் பெர் செகண்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது இப்போ இந்த கேஸஸில் வந்து இனிஷியல் வெலாசிட்டி என்ன? அதாவது U என்னது? 6 தானே. ஏன்னா அவன் 6 மீட்டர் பெர் செகண்ட் வெலாசிட்டியில் போயிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட்டு 5 செகண்டில் தான் அவன் வந்து பிரேக் போடுறான். ஓகேவா? அப்போ இனிஷியல் வெலாசிட்டி அவனுக்கு 6 தான் போயிட்டு இருந்திருக்கு. ஓகே, அப்போ ஃபைனல் வெலாசிட்டி அவங்க பிரேக் பண்ணும்போது எவ்வளோ வெலாசிட்டி இருக்குன்னு சொன்னாங்க? 4ன்னு சொன்னாங்க. ஓகேவா? தென் டைம் என்ன சொல்லியிருக்காங்க? நெக்ஸ்ட்டு 5 செகண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ T வந்து 5. ஓகேவா? தென் அப்போ இதுக்கும் ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சேம் தான். V மைனஸ் U ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். ஓகே, ஸோ பார்த்தா போதும். அடிக்கடி செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு ஈஸியாக உங்களுக்கு செய்கிற மாதிரி இருக்கும். பட் செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள். ஃபைனல் வெலாசிட்டி வந்து 4 மைனஸ் 6 டிவைடட் பை 5. ஓகேவா? மைனஸ் 2/5. ஓகேவா? மைனஸ் 2/5. இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 0.4 கிட்ட வரும். ஓகே, 0.4 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இந்த மைனஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா, அதாவது ஆக்ஸலரேஷனில் மைனஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்ன நோட் பண்ணுவாங்கன்னா? ரீடார்டேஷன். ஓகேவா? என்ன சொல்லுவாங்க? ரீடார்டேஷன். அதோட மென்ஷன் பண்ணுற வார்த்தை வந்து ரீடார்டேஷன்னா மைனஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? இதோட இந்த சம் முடிஞ்சிட்டு. ஓகே, ஸோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட் கிவன் டேட்டாவை எழுதிட்டு நீங்கள் செஞ்சிங்கனாலே ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எ கார் ஆக்ஸலரேஷன் யூனிஃபார்ம்லி ஃப்ரம் 15 km/h to 36 km/h. ஓகேவா? இன் 5 செகண்ட். அப்போது ஒரு கார் வந்து ஒரு யூனிஃபார்மாக ஒரு ஆக்ஸலரேஷனில் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 18 km/h இருக்குது. தென்
எண்டிங்கில் 36 கிலோமீட்டர் பெர் ஹார் இருக்குது. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி 36, இனிஷியல் வெலாசிட்டி 18. ஓகேவா? இன் 5 செகண்ட் டைமும் கொடுத்துட்டாங்க. டேரெக்டாக ஆசிலேஷன் கண்டுபிடிச்சலாம். இப்போது நானுமே இந்த சம்ம டக்குன்னு பார்த்ததும் டக்குன்னு நான் வந்து சரி 36 மைனஸ் 18 5 செகண்ட் அப்படிங்கிற மாதிரி டிவைட் பை 5 அப்படிங்கிற மாதிரி போட்டு செஞ்சுருவேன். பட் அப்படி செய்யக்கூடாது. கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் பண்ணணும். டக்குன்னு எதையுமே பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஆசிலரேஷனோட யூனிட் என்னன்னு நமக்கு தெரியும். ஆசிலரேஷனோட யூனிட் என்னது? மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அப்படி தான் எல்லாருக்கும் தெரியும்ல. ஆசிலரேஷனோட வந்து மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? அதாவது வெலாசிட்டி பை டைம். ஓகேவா? ஸோ மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, இப்போது நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? கிலோமீட்டர் பெர் ஹாரில் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம இது என்ன பண்ணணும்? மீட்டர் செகண்ட் ஸ்கொயருக்கு மாற்றணும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூ வந்து என்னது நமக்கு 18. ஓகேவா? வி என்னது 36. ஓகே, இதுக்கு என்ன கிலோமீட்டர் பெர் ஹாரில் இருக்குது, மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றணும். அப்படி மாற்றணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 18 5/18 மல்டிப்ளை பண்ணணும். ஏன் பண்ணணும் அப்படின்னா கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் = 1 மீட்டர் = 1000 கிலோமீட்டர். ஓகே, மேலே 1000 போடணும், கீழே கிலோ ஹாரில் இருக்குது. ஸோ நம்ம வந்து செகண்டுக்கு மாற்றணும். அப்போ டிவைடட் பை என்னதுன்னா 3600. ஓகேவா? ஸோ அதை டிவைட் பண்ணால் 5/18 வரும். ஸோ அதனால் டேரெக்டாக கிலோமீட்டர் ஹார் வந்து மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றணும்னா 5/18 பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ 18 கேன்சல் ஆகும். அப்போ யூ வந்து என்னது 5. ஓகே, ஸோ யூ என்ன வந்திருக்கு 5ன்னு வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ இதுக்கும் அப்படி தான் 36 கிலோமீட்டர் பெர் ஹார்லேருந்து மீட்டர் பெர் ஹாருக்கு போகுது. ஸோ அப்போ இது கேன்சல் பண்ண என்ன ஆகும் 2. அப்போது V = என்னது 10. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் பெர் ஹாரில் இருக்கா, மீட்டர் என்ன இது யூனிட்டில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் புரியும். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆசிலேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆசிலேஷனுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். A = V - U/T. ஓகேவா? Vங்கிறது என்னது 10, Uங்கிறது என்னது 5. ஓகேவா? T என்ன கொடுத்துருக்காங்க? 5 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ 5/5. அப்போ ஆசிலேஷன் என்னது 1. அப்போ 1 தான் ஆன்சர். 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? திருப்பி அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த கார் இன் த டைம். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் வந்து இந்த கார் வந்து எவ்வளோ கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ்க்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் ஃபார்முலா 3 ஃபார்முலா நான் சொல்லியிருந்தேன். S = UT + ½ AT². இது ஒரு ஃபஸ்ட்டு ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா வந்து V² = U² + 2AS. தென் தேர்ட் ஃபார்முலா வந்து V = U + AT. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ எஸ்ங்கிறது தானே டிஸ்டன்ஸுன்னு தெரியும். ஸோ அப்போ நமக்கு தேவை எஸ் தான் தேவை. அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எடுத்துக்கணும். நமக்கு என்ன தேவையோ அந்த ஃபார்முலாவை எடுத்துக்கணும். ஓகே, ஸோ S = UT + ½ AT². ஓகேவா? ஸோ நமக்கு எஸ் வேணும். யூ வந்து என்னென்னு பார்த்தோம், இப்போ கண்டுபிடிச்சதான் எழுதணும். ஓகே, யூ என்ன கண்டுபிடிச்சோம் 5. ஸோ ஓகேவா? 5 டைமும் நமக்கு 5ன்னு தெரியும். ஓகே, ½ ஏ என்ன கிடச்சிச்சு 1 கிடச்சிச்சு. திருப்பி டைம் வந்து 5². அப்போ 5² 5². ஓகேவா? S = 25 + ½ × 5² என்னது 25 தான். ஓகேவா? இப்போது இதை கேன்சல் பண்ணால் 12.5ன்னு வரும். ஸோ 25 + 12.5 = 37.5. ஓகே, டிஸ்டன்ஸ் அது எவ்வளோ கவர் பண்ணியிருக்கு? 37.5 வந்து டிஸ்டன்ஸு கவர் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ எஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யணும். ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்கள். உஷா ஸ்விம்ஸ் 90 மீட்டர் லாங் பூல். சி கவர் 180 மீட்டர் இன் 1 minute by swimming from one end to other and back along the same straight path. Find the average speed. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு ஸ்விம்மிங் பூல்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து 90 மீட்டர் லாங்கில் இருக்குது. ஓகே, அவங்க வந்து ஒரு மினிட்டில் 180 என்னது 2 தடவை இப்படி போயிட்டு வந்துட்டாங்க. ஓகே, 180 மீட்டர் வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஓகேவா? 1 மினிட்டில் எவ்வளோ கவர் பண்ணிட்டாங்க? 180 கவர் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இப்படி அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு திருப்பி ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்காங்க. ஓகே, ஸோ பேக் அலாங் திருப்பியும் வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து அவங்க வந்து ஆவரேஜ் ஸ்பீடு, அவங்களோட ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா தெரியும். டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 180. சரியா? டைம் எவ்வளோ? 1 மினிட்னு கொடுத்துருக்காங்க.
ஆமாம் 1 மினிட்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு டைம் எப்போவுமே செகண்ட்ஸில் தான் இருக்கும். அப்போ 1 மினிட் இஸ் ஈக்குவல் டு 60 செகண்ட். அப்போ 60யால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 60 மேலே 0 கேன்சல் டு 6 3 சார் 18. ஓகே, அப்போ 3 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, ஸோ வந்து மீட்டர், இது வந்து பெர் செகண்ட். ஓகே, மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, இப்படி தான் இருக்கணும். ஓகே, ஸோ வந்து ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிச்சிச்சு, அவ்வளோதான். A racing car has a uniform acceleration of 4 meter per second square. What distance will it cover in 10 second after start? ஓகேவா, ஒரு ரேசிங் கார் இருக்குது. அந்த காரை வந்து ஒரு யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனில் வந்து அவங்க இது பண்ணுறாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து 10 செகண்டுக்கு அப்புறம், அதாவது 10 செகண்ட், அதாவது வாட் டிஸ்டன்ஸ் வில் இட் கவர் இன் 10 செகண்ட் ஆஃப்டர் ஸ்டார்ட். அவங்க ஸ்டார்ட் பண்ணி 10 நிமிஷம் கழிச்சு அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க கேட்காங்க. ஓகே, ஸோ நமக்கு என்ன டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் நமக்கு என்ன தெரியும்? S = ut + ½ at ஸ்கொயர். ஓகேவா, ஸோ இது தெரியும். ஓகே, ஸோ நமக்கு எஸ் தான் தேவை. யூங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்போவுமே கண்டிப்பாக வந்து 0 தான் இருக்கும். ஓகே, 0. தென் டைம் வந்து 10 செகண்ட். ஓகேவா, தென் ப்ளஸ் ½ நமக்கு ஆக்சலேஷன், யூனிஃபார்ம் ஆக்சலேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, t ஸ்கொயருக்கு திருப்பி 10 × 10. ஓகேவா, அப்போது இது மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயருக்கு 10. ஃபஸ்ட் அப்பெல்லாம் பார்க்கணும், மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயரில் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகே, எல்லாமே இருக்குது. ஓகே, தென் இப்போது கேன்சல் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். ஸோ நமக்கு இப்போது 2 × 2, ஸோ 200. ஓகே, ஸோ 200 மீட்டர் வந்து அவங்க வந்து 200 கிலோமீட்டர் வந்து அவங்க கிராஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதுதான், இப்படி தான் இப்போ இருக்கணும். அது என்ன இருக்குது, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே போதும். ஓகே, தென் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். an artificial satellite is moving in a circular orbit of radius 42,250 km. calculate if its ஸ்பீட் டேக்ஸ் 24 hours to revolve around the earth. ஓகேவா, ஒரு ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் வந்து சர்க்குலர் ஆர்பிட்டில் வந்து ஒரு ரேடியஸில் அது சுற்று தான். ஓகேவா, இதோட ஸ்பீடு வந்து 24 hours வந்து எடுத்துருக்கு. அதாவது ஸ்பீடை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அது இப்படி சுற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஸ்பீடு வந்து 24 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ தூரத்துக்கு சுற்றுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸ்பீடு = டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா, ஸோ நமக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும், டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். ஓகே, நமக்கு டிஸ்டன்ஸ்க்கு எதுவுமே கொடுக்கல. அவங்க வந்து ஒரு ரேடியஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதோட ரேடியஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது நமக்கு டிஸ்டன்ஸ்னால் என்ன? ஒரு சர்க்குலர் பாத்தோட டிஸ்டன்ஸ், நமக்கு ஒரு சர்க்குலர் ஆர்பிட் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன தெரியும்? 2πr அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, 2πr டிவைடட் பை டைம். ஓகேவா, ஸோ 2πr 2 × பைக்கு என்னது 22/7. ஓகேவா, ஆர் என்ன கொடுத்துருக்காங்க? 42,250 டிவைடட் பை என்னது 24 hours. ஓகேவா, ஸோ 24. ஸோ இதை கேல்குலேட் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எ மோட்டர் போட் starting from rest on take accelerated in a straight line at a constant rate of 3.0 meter per second for 8 seconds. How far does the boat travel down this time? ஓகேவா, ஸோ ஒரு மோட்டர் போட் வந்து மோட்டர் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டில் இருக்குது. அதை ஆக்சிலேட் பண்ணி கொண்டு போகிறாங்க. அதோட கான்ஸ்டன்ட் ரேட் ஆக்சிலேஷன் வந்து 3.0 மீட்டர் பெர் செகண்ட்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. அது எந்தன்னா 8 செகண்டுக்கு வந்து இப்படி இருந்திருக்கு. அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இந்த எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அவங்க எடுத்திருக்காங்க இந்த டைமுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ நமக்கு தெரியும், நமக்கு டிஸ்டன்ஸ்னு கேட்டாலே ut + ½ at ஸ்கொயர். ஓகேவா, ஸோ u அப்படிங்கிறது ஃபஸ்ட் நமக்கு 0ன்னு தெரியும். ஓகே, டைம் வந்து 8. ஓகேவா, தென் ½ ஆக்சலேஷன் கொடுத்துருக்காங்க 3.0, திருப்பி டைமு 8 ஸ்கொயர். ஓகே, 8 ஸ்கொயருங்கிறது 64. ஓகேவா, ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணணும்னு பாருங்கள். இது வந்து கேன்சல் பண்ணால் என்னாகும்? 32 வரும். ஓகே, 32 × 3 வந்து என்ன வரும்? 96. ஓகேவா, ஸோ வந்து நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் அவங்க எவ்வளோ, இந்த 8 செகண்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க? 96 கிலோமீட்டர் வந்து அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, தென் அடுத்த கொஸ்டின். The brake applies to a car produced an acceleration of 6 meter per second square in the opposite direction to the motor. ஓகேவா, ஸோ வந்து ஆக்சிலேஷன் வந்து நெகட்டிவாக போகுது. ஓகே, ஸோ வந்து 6 மீட்டர் ஆப்போசிட்னாலே நெகட்டிவ் தானே. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க? ரீடார்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, if the car takes 2 seconds to stop after the acceleration of brakes, calculate the distance it travel during this time அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம். ஓகேவா, ஸோ நான் ஹிண்டெல்லாம் சொல்லிடுறேன், நீங்கள் செஞ்சுருங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன் வந்து என்னென்னா -6. ஓகேவா, இது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, டைம் வந்து 2. ஓகேவா, இப்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைனல், அதாவது காரை வந்து எடுக்காங்க. ஓகேவா, ஸோ காரை எடுக்கும் போது 2 செகண்டா ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம், அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ஆக்சலேஷன் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு வந்து 0 ஆயிரும். ஏன்னா 2 செகண்ட் எடுக்காங்க. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி என்னது? 0. ஓகேவா,
இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி என்ன இருக்கும் அதாவது 2 செகண்டுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு தெரியும் v = u + at. ஓகேவா, ஸோ நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி தெரியணும். v வந்து என்னது 0, u நமக்கு வேணும், ஏக்கு என்னது -6, சரியா, -6 × 2 அப்போ 12. ஓகேவா, -6 × 2. ஓகேவா, ஸோ u வந்து சைடு போனால் மைனஸ் ஆயிரும். அப்போ u = -12, அப்போ u = 12. ஓகே, ஸோ நமக்கு இப்போ இனிஷியல் வெலாசிட்டி கிடச்சிட்டு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ நமக்கு u தெரியும், v தெரியும், a தெரியும், s மட்டும் தெரியாது. ஓகேவா, ஸோ நம்ம அதை வச்சு எந்த ஃபார்முலானாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ எதுலனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இதோட ஆன்சர் வந்து என்னது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ நான் வந்து u கண்டுபிடிச்சிட்டேன், v கண்டுபிடிச்சிட்டேன், இனிஷியல் வெலாசிட்டி என்னங்கிறது சொல்லியாச்சு, ஃபைனல் வெலாசிட்டிங்கிறது சொல்லியாச்சு. ஓகேவா, ஸோ இப்போது நமக்கு என்ன தேவை அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து தேவை. ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோவில் ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளமில் லாஸ்ட் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. நான் வந்து அதை இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் your body is thrown vertically upwards with velocity 40 m/s, then what will be the magnitude of its displacement after 6 seconds? ஓகேவா, ஸோ வந்து 6 செகண்டுக்கு அப்புறம் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த சம்க்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நமக்கு ஒரு இப்படி இருக்குது. ஓகேவா, ஸோ பாலை மேலே போடுறாங்க. இது வந்து என்ன 40 m/s இது வந்து போகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது போகும்போது எவ்வளோ டைம் அது எடுத்துக்கிடுது அப்படின்னு முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்படி போகும்போது அது எவ்வளோ டைம் எடுத்துக்கிடுது. இது ஒரு இடத்துக்கு போயிடுமா, ஒரு இடத்துல போயிட்டு இந்த இடத்துல 0 மேலே போடுறாங்களா, போடும்போது என்னாகும், ஒரு பாயிண்ட்கிட்ட போனதுக்கப்புறம் கிராவிட்டி இழுக்க ஆரம்பிச்சிடும். கிராவிட்டி எடுத்தால் அந்த பிளேஸில் 0 ஆகி தான் திருப்பி கீழே வரும். ஓகேவா, ஸோ கீழே வரும். ஸோ அப்போது இதை வந்து ஃபஸ்ட்டு அப்போ இனிஷியல் வெலாசிட்டி எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ இது போகிற டைம் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இந்த வெலாசிட்டி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது அப்படிங்கிறத நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஓகேவா, ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு விங்கிறது வந்து ஃபைனல் வெலாசிட்டி, யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேவா, ஸோ நமக்கு இது ரெண்டு தான் தெரியும். தென் ஆக்ஸலரேஷன் கொஷினில் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நமக்கு இப்போ டைம் எவ்வளோ இந்த 40 m/s வெலாசிட்டி போகிறது எவ்வளோ டைம் அது எடுத்துக்கிடுது அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி ப்ளஸ் v = u + at. ஓகேவா, ஸோ விங்கிறது என்னது, நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி என்ன ஆகும், மேலே போனது என்ன ஆகும், 0 ஆயிரும். ஓகேவா, தென் 40 இனிஷியல் வெலாசிட்டி என்ன இருக்கும், 40 இருக்கும். ஓகே, தென் ஏங்கிறது நமக்கு 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, தென் டீங்கிறது நமக்கு எவ்வளோ செகண்டுக்கு போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, அப்போ 10t = 40. ஓகேவா, ஸோ ஆக்சுவலி இது வந்து மேலே போகிறதுனால மைனஸ் இருக்கும். ஓகேவா, ஏன்னா மேலே போகிறதுனால அப்வர்ட் டைரக்ஷன்னால ஸோ மைனஸ். ஓகே, ஸோ மைனஸுங்க இந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஆயிரும். ஓகே, தென் t = 4. ஓகே, அப்போ அந்த 40 வெலாசிட்டி அவங்க மேலே போகிறதுக்கு எவ்வளோ செகண்ட் எடுத்துக்கு, 4 செகண்ட் அது எடுத்துருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ 4 செகண்ட் வந்து போயிருக்கு. எவ்வளோ டிஸ்டன்ஸ் இந்த 4 செகண்ட் அது கவர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ தான் நமக்கு வந்து 6 செகண்டுக்கு எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு தெரியும். ஓகே, அப்போ ut ப்ளஸ் நமக்கு டிஸ்டன்ஸ்னாலே இந்த ஃபார்முலா தான், ut + ½ at². ஓகேவா, ஸோ s = யூங்கிறது ஃபஸ்ட்டு இப்போ என்ன இருக்கும், ஸோ யூங்கிறது நமக்கு தெரியும் இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, 40, t வந்து என்னது 4. ஓகேவா, தென் ½ நெகட்டிவ், ஸோ மேலே தானே போகுது, ஸோ -10, t² என்னது 4. அப்படிதானே, இந்த 4க்கு தான் அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது இந்த வெலாசிட்டி 40ல் எவ்வளோ கவர் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வந்து 4. ஓகேவா, தென் இப்போ இது மல்டிப்ளை பண்ணுங்க, 4 + 16 160 ப்ளஸ்ஸு இது ஒரு 1/2 -10 × 16. ஓகேவா, ஸோ இது பண்ணால் என்ன வரும், இப்போ இது கேன்சல் பண்ணுங்கள், -5. ஓகேவா, அப்போது 160 ப்ளஸ் -80, அப்போ 80. ஓகே, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது, 4 செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது, 80 டிஸ்டன்ஸ் வந்து 80 கிலோமீட்டர் வந்து அது கவர் பண்ணுது. ஓகே, என்ன செகண்டில், 4 செகண்டில் 80 மீட்டர் கவர் பண்ணுது 4 செகண்டில். ஓகேவா, வித் வெலாசிட்டி வந்து எவ்வளோ m/s, எவ்வளோ 40 m/s, 40 m/s வெலாசிட்டியில் வந்து 80 கிலோமீட்டர் வந்து 4 செகண்டில் அது வந்து கவர் பண்ணுது. ஓகேவா, இப்போது நமக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, அதாவது என்ன கேட்டிருக்காங்க, 6க்கு அப்புறம் அது எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ நமக்கு இது வந்து
இப்போது நமக்கு 4 செகண்ட் இருக்குது. அப்போ வந்து இது போகிறதுக்கு 4 செகண்ட் இருக்குது. அப்போ 6 செகண்ட் ஆயிருந்தால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு அப்படி கண்டுபிடிச்சோன்னா, அப்போ 6லேருந்து மிச்சம் இருக்க அந்த 4 செகண்ட் கண்டுபிடிச்சா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருமா? ஸோ அதுதான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு வந்து இப்போ அடுத்தது என்ன, S = UT + ½ AT². ஓகேவா? ஸோ இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி எப்போதும் மாதிரி தான். ஓகேவா? இனிஷியல் வெலாசிட்டி 40. தென் நமக்கு இப்போ வந்து 6 ஃபுல்லு தானே, ஃபுல் 6. ஓகேவா? தென் ½ அதே மாதிரி 10 மைனஸு தென் 6 6 36. ஓகேவா? ஸோ இப்போ பண்ணுங்கள் 240. இது அதே மாதிரி கேன்சல் பண்ணுங்கள், -5. ஓகே, 36 × 5 வந்து என்னென்னா 180. ஓகேவா? 180 -180. ஓகேவா? ஸோ இதை வந்து இது பண்ணால் என்ன ஆகும், 240லேருந்து 180 கழிச்சா என்ன வரும், 60. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது வந்து என்னது 6 செகண்டுக்கு 60 வந்து கவர் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ மிச்சம் இருக்கிற 2 செகண்டுக்கு எவ்வளோ அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? அப்போது டோட்டல் வந்து என்னது 60 -4 செகண்டுக்கு எவ்வளோ ஆயிருக்கு, 80. அப்படி தானே? அப்போ 80 - 60 அப்போ 20. ஓகேவா? ஸோ 20 தான் வந்து 2 செகண்டுக்கு இதாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் 6 செகண்டுக்கு அப்புறம் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? இதோட இந்த ப்ராப்ளம் செக்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ மோஷனுங்கிற டாபிக் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ மோஷனில் ரெஸ்ட்னா என்னது, மோஷனா என்னது, டைப்ஸ் ஆஃப் மோஷன்னா என்னது பார்த்தோம். தென் ஸ்கேலர் குவான்டிட்டி, தென் வெக்டார் குவான்டிட்டி என்னென்னு பார்த்தோம். டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம். தென் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷனா என்னது, யூனிஃபார்ம் மோஷன்னா ஈக்குவல் இன்டர்வல்ஸ், ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஈக்குவல் இன்டர்வல்ஸாக ட்ராவல் பண்ணுறது யூனிஃபார்ம் மோஷன். நான் யூனிஃபார்ம் மோஷன்னா அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் இன்டர் ஆஃப் டைமில் மூவ் ஆகுறது நான் யூனிஃபார்ம் மோஷன். ஓகேவா? தென் ஸ்பீடை எப்படி கால்குலேட் பண்ணுறது, வெலாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறது, தென் ஆக்சலரேஷன் எப்படி பண்ணுறது, தென் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ் எப்படி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ அது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயராக எப்படி கேட்பாங்க, எப்படி கேட்டாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட இது PDF வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன். எங்களோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.